கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் கூட 52வது வசனம் யோசேப்பு சொல்வார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். எந்த இடத்துல யோசேப்பு சிறுமைப்பட்டாரோ, அவமானப்பட்டாரோ, நிந்திக்கப்பட்டாரோ, அந்த இடத்துல தான் ஆண்டவர் யோசேப்பை பழுக பண்ணினார். யோசேப்போட பாதை பார்க்கும் பொழுது அவனை குறித்து மிகப்பெரிய தரிசன திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆனால் அவன் போன பாதை எல்லாமே பாடுகள் தான், அவமானங்கள், நிந்தைகள் தான். அப்போது தரிசனத்துக்குரிய சொப்பனத்தை கர்த்தர் காமிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட பிறந்த சகோதரர்களாலே குழியில் போடப்பட்டு அப்புறம் அவங்களே இஸ்மேல்கிட்ட விற்கிறாங்க. அங்கிருந்து போத்திபார் அவனை விலைக்கு வாங்குறாரு. அப்போ அங்கு போகும்பொழுதும் அங்கே ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு, அவன் செய்யாத தவறை செஞ்சான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அது படிக்கும்போது நமக்கு தெரியல, பட் அந்த பாதையில் அவன் போகும்பொழுது எத்தனை அளவு அவமானப்பட்டிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பேசியிருப்பாங்க, என்ன இவன் செய்த தவறை பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் கூனி குறுகி போயிருப்பான், எந்த அளவுக்கு வெட்கப்பட்டு இருப்பான். அந்த நேரத்தில் சிறைச்சாலை கொண்டு போய் போடும் பொழுது அவன் நினச்சி பார்ப்பான்ல, சிறைச்சாலை போடும்போது ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்தார் பாருங்க. அப்போ அந்த பாவத்துக்கு அவன் உடன்பட்டிருந்தான்னா பிரச்சனை இல்லை, ஆனால் யாருமே இல்லை தான். ஆனால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்கு இருந்தனால தான், எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவருக்கு விரோதமான நான் பாவத்தை நான் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு பார்க்குறாரு. அவர் பார்த்தா போதும், அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும்னு சொல்லி அவருக்கு அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் யோசேப்புக்கு இருந்தனால தான் அவர் சிறைச்சாலையில் போகும்போது கூட சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். அந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் இதே பாதியில் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை, இத்தனை பாடு, இத்தனை அவமானங்கள். எவ்வளோ வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆனால் வாக்குத்தத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கேன். எப்போ இந்த பாதையில் நான் வெளியில் வருவேன், எப்போ இந்த பாடுகள் என்னை விட்டு போகும். ஆனால் சிறைச்சாலையில் கர்த்தர் கூட இருந்தது போல் உங்கள் கூடயும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதிலே நம்ம யோசிப்பை பார்க்கும்போது சிறைச்சாலை இருக்கும் பொழுது பானபாத்திரக்கார தலைவன்கிட்ட சொல்கிறான், நான் இங்கே வந்து நான் ஒன்றும் பண்ணலைப்பா, ராஜா கிட்ட சொன்னேன் சொல்லி எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு போக சொல்லி யோசிப்பு சொன்னால் கூட அவங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் அவங்க மறந்துட்டாங்க. அப்போ தேவன் உயர்த்துகிற அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ இவன் உயர்த்துகிற அந்த வேலை வரும்பொழுது ஆண்டவரே உருவாக்குறார் பாருங்க. ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் ராஜாவுக்கு கொடுக்குறார். அது அர்த்தத்தை சொல்ல யாருமே கிடையாது. அந்த கிருபை, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருபை யோசிப்புக்கு இருந்தனால அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ சிறைச்சாலை ஒருத்தர் இருக்கானே, நமக்கு சொன்னதெல்லாம் அப்படியே நடந்ததுன்னு சொல்லி தான் அப்போ உயர்த்துகிற அந்த வேலை வரும்போது துரிதமாக அழைச்சிட்டு வராங்க யோசேப்பை. துரிதமாக கொண்டு வாங்கப்பா, சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா, அவனை சீக்கிரமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை துரிதமாய் கொண்டு வந்து அவனை எல்லாம் அழகாக அதுக்கேற்ற மாதிரி ராஜா கிட்ட வர்றதுக்கு அதுக்கேற்றபடி கர்த்தர் அவனை மாற்றி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும் பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பார்வன் சொல்கிறாரு, இப்படி ஒரு தெய்வ ஆவியை பெற்றவங்க யாரும் இல்லை. அப்போ அந்த அர்த்தத்தை சொல்லி அடுத்தது அந்த அதுக்குரிய தலைவனாகவும் இவர் தான் யோசிப்பு தான் கரெக்ட் இதுக்குன்னு சொல்லி அப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வந்து அந்த யோசிப்பை கொண்டு வந்து நிறுத்திட்டார். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். அப்போ அந்த பஞ்சத்தின் நாட்கள் 7 வருஷம் நல்ல ஆசீர்வாதமான நாட்கள், 7 வருஷம் பஞ்சத்தின் நாட்கள். அப்போ இதை எப்படி இதெல்லாம் சேகரிக்கிறதுன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும் பொழுது அப்போ உன்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி அந்த பதவியை ஆண்டவர் வந்து யோசிப்பை கொடுத்து உயர்த்துறார் பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய உயர்வு யோசிப்புக்கு இருக்குது. ஆனால் போன பாதெல்லாம் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் தான். நாள் ஒன்று வரும், தேவன் குறித்து அந்த நேரத்தில் யோசிப்பை உயர்த்துறது போல் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் எந்த பாதையில் போனாலும்
கர்த்தர் ஆண்டவர் அறியாத எந்த பாதை நமக்கு வரப்போகிறது கிடையாது. நம்ம நினைக்கலாம் நமக்கு மட்டும் ஏன்னு சொல்லி. தாவீது கூட தாவீதும் எல்லாம் அப்சலோம் துரத்தி கொண்டு வரும்போது போகும்போது சீமையை தூஷிக்கும் போது கூட நான் சாகடிச்சிட்டான்னு கேட்கும்போது கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், நீ ஏன்ப்பா அவனை பண்ணுறேன்னு தாவீது கேட்பார். இப்போ ஆண்டவர் அனுமதிக்காது எதுவும் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. அப்போ அனுமதிச்சர்னா இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லி அந்த பாதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டரை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது துரிதமாய் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அவர் குறித்த நேரத்தில் உயர்வு எப்படி வருமா, துரிதமாய் வரும். உங்களுக்காகவே உருவாக்குவார். ஆசீர்வாதத்தை, வேலை எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்காக வேலையை உருவாக்குவார். எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வேலையை உருவாக்குவார். நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறீங்க, எங்கிருந்தெல்லாம் அடைபட்டிருக்கோ, எங்கெல்லாம் தடையாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் தடையில் நீக்கி உங்களுக்காக ஆண்டவர் உருவாக்குவார். துரிதமாக கர்த்தர் செய்வார். அதனால் கூட சிறுமிப்பட்ட இடத்துல தான் யோசேப்பை பழுக பண்ணினார். எந்த இடத்துல சிறுமிப்பட்டு நிற்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தத்தில் சிறுமிப்பட்டு கூனி குறுகி கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? சொந்த ஜாதி ஜனத்தில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? நீ எந்த இடத்துலலாம் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டனால இனஜன பந்துகளெல்லாம் இயேசுவை நம்பி போனியே, நீ இப்படி கஷ்டப்படுறியே, இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஜனங்கள்லாம் உங்களை குறித்து பேசுகிறாங்களா? அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிப்பார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிப்பார். கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உங்களை பழுக பண்ண போகிறார், பழுக செய்ய போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், பெருக பண்ண போகிறார். அதனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. சீக்கிரத்தில் துரிதமாய் உங்கள் பிரச்சனை ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரேன், எப்படி யோசிப்பை கர்த்தர் ஆண்டவரே துரிதமாய் அவனை கொண்டு வந்து ஆவியானவரை நீங்கள் அவனை உயர்த்தினீங்களோ ஆண்டவரே, அதே போல் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் வேலைக்காக எதிர்பார்க்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே, அப்பா அந்த ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்கலாம், எந்த காரியத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, துரிதமாக எல்லா காரியங்களும் கர்த்தர் அவளுக்கு கைக்கூடி வர பண்ணுங்கப்பா. துரிதமாய் திருமண காரியத்தை கைக்கூடி வர பண்ணுங்கப்பா. துரிதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.